ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமை வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டோட தான் வந்து க்ளோசிங் அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. ஸோ இத தான் வந்து ஒரு மேஜரான பாயிண்ட்டு. ஒரு டவுன் ட்ரெண்ட் வெட்ஜோட ரெசிஸ்டன்ட்ட பிரேக் பண்ணியிருக்கு. இன்னும் பிரேக் அவுட் எடுக்கல. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டவுசன் நாஸ்டாக் வந்து ஃப்ளாட்டா ஓப்பன் க்ளோசிங் வச்சிருக்கனால நம்ம மார்க்கெட்டும் ஃப்ளாட்டா வந்து ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ 23,374 அப்படிங்கிறது வந்து ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதில தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ மேபி ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகி திரும்ப வந்து 23,380க்கு மேல ராலி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, மேபி ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலா கூட கன்ஃபார்ம் எடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1350 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து ரெக்கவரி ஆயிருக்கு மார்க்கெட்டு லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்ல. ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 23,670 இருக்கும். ஸோ நாளைக்கு இம்மீடியேட் சப்போர்ட் லெவலா ஆக்ட் ஆக போறது 23,280. ஸோ 290 அந்த ரேஞ்ச் தான். அது வந்து இம்மீடியேட் சப்போர்ட். அத பிரேக் பண்ணுச்சுன்னா 23,200 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட். 2 சப்போர்ட் இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து பாசிட்டிவா மூவ் ஆக ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா பேங்கிங் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்மா செக்டார்ஸும் நல்ல சப்போர்ட் நேத்து. ஐடி இன்னும் பெருசா சப்போர்ட் பண்ணல. ஐடியும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நல்லாவே மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி கீப் ஆன் ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. டுவர்ட்ஸ் அடுத்த ரெசிஸ்டன்ட் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அடுத்த ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 51,000 ஆ பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட் லெவல் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50,100 அப்படிங்கிறது வந்து சப்போர்ட் லெவலா இருக்கும். இப்போதைக்கு 50,600ல இருக்கு. 51,000 வரைக்கும் போகுமான்னு பார்க்கலாம் பேங்கிங் நாளைக்கு. ஓகேங்களா? ஐடி ஸ்டில் வந்து மொமெண்டம் வந்து கீழயே தாங்க இருக்கு. பெருசா எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் குடுக்க மாட்றாங்க. சைட்வேஸ் பில்டப் பண்றாங்க. அதுவும் நல்லது தான் ஒரு சைட்வேஸ் போறதும். சைட்வேஸ் போயிட்டு அப்பர் சைட் பிரேக் அவுட் அடிச்சுனா நல்லது. கீழ இருந்துச்சுன்னா கொஞ்சம் பேட் நியூஸ் ஆயிரும் நிஃப்டிக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹெவி வெயிட்ஸான ரிலையன்ஸ் அண்ட் பேங்கிங் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட்டு ரிலையன்ஸ் பார்த்துருவோம். ஸோ ரிலையன்ஸ் வந்து அந்த சைட்வேஸ்லயே இருந்து அப்படியே படிப்படியா மேல ஏறிட்டு இருக்காப்ல. ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் ஃபார் ரிலையன்ஸ் வந்து 1297 அதாவது 1300. அத பிரேக் பண்ணுச்சுன்னா 1330 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ட் ரிலையன்ஸுக்கு. பேங்க் நிஃப்டி சாரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தரலாம் ஃபைனலா. ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்போ ஒரு நல்ல சப்போர்ட் தான். ஸோ இப்போ இருக்கிற லெவல் இந்த லெவல வந்து பிரேக் பண்ணணும்னு சொன்னேன். பட் நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கேப் டவுன் ஆகி திரும்ப ரெக்கவரி ஆகி தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு ஃப்ளாட்டா தான் ஓப்பன் ஆக போகுது. ஸோ ஓப்பன் ஆகி மொமெண்டம் பாசிட்டிவா மூவ் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். மூவ் ஆச்சு அப்படின்னா 1804 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ட்டா இருக்கும். இப்போ வந்து 1770ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.